ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நான் பண்ணியிருக்க விஷயத்தில் இந்த அசோலா வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி கால்நடை மேலாண்மையில், தீவன மேலாண்மையில் பெரிய பங்கு வகிச்சுக்கிறது இந்த அசோலா. இந்த அசோலா வந்து இன்றைக்கி 2 மாடு வச்சுருக்கணும் சரி, 1 மாடு வச்சுருக்கணும் சரி, இனி எதிர்காலத்தில் அசோலா இல்லாமல் கால்நடைகள் இல்லைங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷனும் இந்த அசோலாவில் இருக்குது. இந்த அசோலாவை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெக்கானிசம் இல்லாத ஒரு விஷயம். எல்லாருமே ஈஸியாக அவங்கவுங்க இடத்துல பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அசோலா பெட்டு வந்து 10க்கு 3 1 அடி உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதை ஒரு யூனிட்னு நாங்கள் சொல்கிறோம். 10 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி உயரம். இந்த யூனிட்டில் நாங்கள் போடுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 கிலோ செம்மண், 3 கிலோ சாணம், 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு அல்லது 2 கை ராக் பாஸ்பேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 குடம் தண்ணி, 300 கிராம் அசோலா. இதை போட்டுட்டு ஒரு 15 டேஸ், ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம அதை கலக்கி விட்டுட்டு இருந்தோமாக்க ஒரு 15 டேஸில் அது எல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பெட்டு பூரா ரீச் ஆகிற அளவுக்கு அது வளர்ந்துருது. இப்போது ஒரு பெட்டில் இந்த 10க்கு 3 1 அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு யூனிட்டில் நல்ல ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னாக்க 800 கிராம் பர் டே நம்மளால் எடுக்க முடியுது. காரணம், இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது ஒரு சாத்தியம், நல்ல விஷயம். ஒவ்வொரு நாளும் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 800 கிராம் சொல்லும்போது என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 40 பைசா தான் ஆகுது ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து சாதாரணமாக புண்ணாக்கு வந்து 40 ரூபா ஒரு 1 கேஜி. ஸோ அப்போ ஒரு கிலோ வந்து இன்றைக்கி விலையில்லைன்னு சொல்கிற நேரத்தில் என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சமாகவே நம்ம ஓரளவு கமர்ஷியலாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. எல்லா நியூட்ரிஷனும் இதில் இருக்கிறதுங்கிறதுனால மாடோட வளர்ச்சி, ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா இருக்குங்கிறது டாக்டருங்களாலையும் படித்த அறிஞர்களாலையும் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அசோலாவில் 3 விஷயங்கள். இந்த அசோலா பண்ணும்போது நம்ம கவனிக்கிற விஷயம் வந்து துவக்க நிலை, அதி உற்பத்தி நிலை, தேக்க நிலை அல்லது உறக்க நிலை அப்படின்ற 3 விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அசோலாவில் எப்போவுமே நம்ம அதி உற்பத்தி நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த தேக்க நிலைக்கு போச்சுன்னா அடுத்து உறக்க நிலைக்கு போயிட்டு அதனுடைய ப்ரொடக்ஷன் அது குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதி உற்பத்தி நிலையை நம்ம வச்சுக்கணும். இந்த அதி உற்பத்தி நிலை என்னங்கிறதுனா, ஒவ்வொரு அசோலாவும் ஒன்று இடிச்சிக்காத அளவுக்கு பெட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். பாதி எடுத்துகிட்டு பாதி பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவாவது இந்த இது இலையோட க்ரீனிஷ், இந்த பெட்டை பார்த்தீங்கன்னாக்கா இது க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இப்போ அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அளவு க்ரீனிஷ் அதில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த உடனே அதில் கொஞ்சம் சாணத்தை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அதை நியூட்ரேட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த க்ரீனிஷ் இவ்வளோ பெரிய வளர்ச்சி தன்மைக்கு அது மாறிடுது. இது எல்லாமே தொழில்நுட்பம், ரொம்ப கம்மியான தொழில்நுட்பம், மெக்கானிசம் ரொம்ப கம்மியான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவர்கள் அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு, நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி களப்பயிற்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் இது தேவைப்படுறவங்க நிச்சயமாக அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றிய தகவல், தொழில்நுட்பம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்து அதை நீங்கள் நிச்சயமாக வாங்கிக்கலாம்.